முட்டைய உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாதான் ஒரு விடிவு வரும். தெரியாதனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அவளுக்கு 2 பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கா. 1000 தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாதான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா பச்சோன்னா உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி என்ன இட்லி. மாப்பிள, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத? பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமால? நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா உன்னோட நேர்மையை நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு. நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறன்னா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க போங்க. என்னங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்கறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதா இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன்? எதுக்கு? தெரியலப்பா. அடம் பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி சரி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ணை தொடச்சுக்கிறியா. ராத்திரி இந்த ரெட்டக்கண்ணை வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். அப்பா என் பேரை மாத்துங்கப்பா. ஏமா எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்ன இது கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க.
யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன்? இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேச்சுக்கே இடமில்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருதுவை வச்சுக்கிட்டு இருக்கியாம? சித்தப்பா, அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்கில நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணும். உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ளை. யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுகிட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை அணைச்சு நீ ஊர் பூரா பேசினது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அததான் கேக்குறேன், ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது வெறும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அபாண்டமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை நீ வச்சிட்டு இருக்க. இது ஊர் புறா போய் கேளு, உன் வண்டவாள தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா போங்கம்மா, போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா, போங்க. நீ வருத்தப்படாதம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க,
காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரும்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு அது ரொம்ப தப்புமா. முடிவில்லை சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? யார் அந்த வீடெல்லாம் ஒரே போக. श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् उत्तिष्ठो गोविंद गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलं गुरु उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलं गुरु उत्तिष्ठो उत्तिष्ठ गोविंद गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलं गुरु पादः समस्य जगता मधुकैटकारे वत्से विहारी मनोहर दिव्य मूर्ते माद समस्य जगता मधुकैटपारे वत्सो विहारी मनोहर दिव्य मूर्ते श्री वेंकटाचलपते तव सुप्रभातम्. ஏய் உன்னத கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனால தான் மரியாதை. சரி விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவ நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்துன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூர் இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனானு பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்ன உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும்
என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா 1000 தான் பொண்டாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய்யறேன். நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். எதிர்த்து வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. ஆட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சு நொறுங்குற மனசும் உண்டு, பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் பழிய போட்டா, நம்ம தொடச்சு விட்டுல. அவ துணிச்சல்காரி, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. ஆட நீ ஒண்ணு எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது? பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சை 3 வேளையும் 3 கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கிறான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? டாடி டாடி மாமா வராங்க. ஏய் போடா. ஏ கிழவா, அவன் வரான். உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலான்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு கொலைய விடும், ஜாக்கிரதை. நீ வெட்ட போறியா? இங்க செய்யாத, இதெல்லாம் அசிங்கமா போயிடும். பின்னால கூட்டு போய் வெட்டா பரதேசி போயல. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிள்ளையா மாப்பிள்ள, பொல்லாத மாப்பிள்ள. ரொம்ப ஆடாதரி, கீழே விழுந்துற போற. மாப்பிள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா. குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பார், இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற? நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பலன்னா நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே, அவன் என்னடா தப்பு பண்ணா? புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா? இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்னை பார்க்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு
என் சொத்தை வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷ ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக என் தங்கச்சியை பலியாட ஆக்க நினைச்ச. உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? என்னமோ எல்லாத்தையும் எனக்கா தாரவத்தன் சொல்றியே. நான் சந்தோஷமா வாழணுங்கிற என்ன உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்டுல இருக்க அவங்கள வெளியில அனுப்பிட்டு எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்துரு. இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான். தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சார வீணை, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம் மருது. இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த 3 பேருமா சேர்ந்து உன்னை ஒரே அமுக்கா அமுக்கிட்டதுனால இந்த பவர் பியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? இதான் வீடா? நம்ம வீடுதான். என்னது? உன் வீடுதான். ராத்து ரெடி. அப்பா ஸ்டெடி ஸ்டெடி. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிக்கிச்சு. உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னா? யாரா அவன் இருட்டுல உட்காந்துருக்குது? பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாடை எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. அங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. பொழுது விஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும். அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. என் தங்கச்சி அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவளுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம் தெய்வம். ஆண்டி, டாடிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ வா. என்னது ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு?
குட்டி குட்டி உன்னோட பேச மாட்டப்போ ஏன் உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம். ராத்திரி என்னமாச்சு? ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டனா? பின்ன இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ன வா வான்னு வாந்தி எடுத்த. எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. ஆண்டி தான் எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க. தப்புதாமா. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீயே போய் சொல்லு. என் கவலையை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பனை இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழிய சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்ல. என் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போகணும். நான் என்ன நினைச்சேன், சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு. அப்படியா? அட அதை ஏன் கேக்குற? இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அலமோதுறாங்க. கேஷ்ல இருந்து எல்லாமே அவன் தான்டா. நிஜமாவா? போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது. அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன்.
உன்னை மட்டும் ஏன் உதைக்கலனா இந்த 4 பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு. அதுக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? பிரிச்சு படிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற ஒருத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சார், என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி. இதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே? யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லைங்க. மருதுவோட வைஃப் வத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான். சாரி சார். இத நான் ஏத்துக்கலனா பேங்க் சட்டத்திட்டப்படி என் வேலை மட்டும்தான் போகும். ஏத்துக்கிட்டேனா என் மானமே போயிடும். I resign my job. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? அடிக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்தியை தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்?